தளபதி சொந்தங்கள் எல்லாருக்கும் வணக்கம். ஜனநாயகன் திரைப்படம் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா இன்னும் ஒரு 7 நாட்கள் தான் அதுக்கு படம் ரிலீஸ் ஆகிருக்கு. இப்போ பேப்பர் ஆட்லாம் பார்த்தோன்னா வர ஆரம்பிச்சிருச்சு. இன்றைக்கி இந்த போஸ்டர் தான் வந்திருக்கு. செம்மையான லுக்கில் தளபதி இருக்காருன்னு தான் சொல்லணும். ஜூன் 9th பார்த்தோன்னா படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்றதுனால இப்போ இருந்து ப்ரொமோஷன் பார்த்தோன்னா இன்னும் ஹெவியாக வந்து ட்ரை பண்ணுறதுக்காக டீம் பிளான் பண்ணியிருக்காங்க. இது எல்லாத்தையும் தாண்டி நாளைக்கு ட்ரெய்லர் ரிலீஸ் ஆக போகுது. அதுவே ஒரு மிகப்பெரிய ப்ரொமோஷன் தான். நாளைக்கு ஈவினிங் 6:45 ரிலீஸ் ஆக போகுது. இப்போ ஒரு சில தமிழ்நாட்டில் இருக்கிற தேட்டர்ஸ்லாம் பார்த்தோன்னா வந்து புக்கிங்ஸ் ஓப்பன் பண்ணிட்டாங்க அப்படின்றது அவங்கவுங்க ட்விட்டரில் ஷேர் பண்ணுறது நம்மளால் பார்க்க முடியுது. ராமுத்ராம் சினிமாஸ்லாம் பார்த்தோன்னா ஓப்பன் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி தமிழ்நாட்டில் மிக முக்கியமான தேட்டர்லையும் பார்த்தோன்னா அப்பப்போ ஓப்பன் பண்ணிட்டு தான் இருக்காங்க அப்படிங்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. அதுக்கப்புறமா ஒரு சில தேட்டரில் இப்போ தான் சைன் வாங்கியிருக்கோம், சைன் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரியான சில ஃபோட்டோஸ் எல்லாம் ஷேர் பண்ணுறாங்க. அதையும் நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ ஜனநாயகன் திருவிழா இப்போ இருந்தே ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை. இதெல்லாம் தாண்டி நாளைக்கு ரிலீஸ் ஆக போகிற அந்த ட்ரெய்லருக்கு தான் மிகப்பெரிய ஹைப்பு. நேற்றே பார்த்தோன்னா இந்த போஸ்டர் ஷேர் பண்ணியிருந்தாங்க. வினோத் அவர்கள் முதலே சொல்லியிருந்தார், இது வந்து நம்ம தளபதி, பாபி தியல், மம்தா பஜ்ஜி இவங்க 3 பேருக்கு நடுவில் நடக்க போகிற ஒரு கதை அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறமா ஃபுல் கதையை அவங்க கேட்கும்போது ஒரு 500 கோடி கொடுத்தீங்கன்னா நான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னா நக்கலான பதில் சொல்லியிருந்தார் இன்டர்வியூவில். அதுக்கப்புறமா தளபதியோட ஒர்க் பண்ண அனுபவத்தை ஷேர் பண்ணியிருந்தாரு. 100 நாட்கள் பார்த்தோன்னா தளபதி கிட்ட கால் ஷீட் வாங்கியிருந்தாராமா. அதில் 84 நாட்கள் பார்த்தோன்னா தளபதி கூட வேலை செஞ்சு அப்படிங்கிறது சொல்லியிருக்காரு. அதனால 84 படங்களை வந்து நான் பார்த்த ஃபீல்டில் இருக்க தளபதி கூட வேலை செஞ்சது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன் அப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னா, அவர் வந்து ஒரு ஆக்டர் அப்படிங்கிறதையும் தாண்டி ஒரு டேரக்டர். மிக முக்கியமான விஷயங்களெல்லாம் நோட் பண்ணி நம்மளுக்கே பார்த்தோன்னா சொல்கிறாரு. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்துச்சு. அவர்கிட்ட இருந்து நான் நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்ட ஒரு டேரக்டர் அப்படின்ற மாதிரியான சில விஷயங்களை ஷேர் பண்ணியிருந்தாரு. வினோத் அவர்கள் பார்த்தோன்னா இந்த அளவுக்கு ஒரு மிக நல்ல டேரக்டர் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். அவரே பார்த்தோன்னா தளபதி கிட்ட சில விஷயங்களெல்லாம் கற்றுக்கிட்டார் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் கேட்குறதுக்கு செம்ம ஹாப்பியாக இருக்குன்னு தான் சொல்லணும். தளபதியோட லைஃப்பில் பார்த்தோன்னா நான் டேரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கே போக மாட்டேன் அப்படிங்கிறது அவரோட எய்மு. ஏன்னா அது வந்து ரொம்பவுமே டென்ஷனான ஒரு வேலை அப்படின்னு ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார். ஆனால் அவர்கிட்ட இருந்து பார்த்தோன்னா வினோத் அவர்கள் டேரக்ஷன் வேலையில் பார்த்தோன்னா ஒரு சிலதை நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறதெல்லாம் பெரிய விஷயமாக தான் பார்க்கப்படுது. சரி, ஓகே, இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சில விஷயங்கள் அவர் ஷேர் பண்ணியிருக்காரு. ஜனநாயகன் திரைப்படத்தோட திருவிழா ஆரம்பம் அப்படின்னு தான் சொல்லணும். பொங்கல் திருவிழா இப்போ இருந்து ஸ்டார்ட் ஆகுது, நாளையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு தான் சொல்லணும். ட்ரெய்லர் லான்ச் பண்ணிட்டாங்க அப்படின்னா தளபதியோட சம்பவம் தான், ஒரு மாற்றம் இல்லை, காத்திருப்போம். ஸோ யாரெல்லாம் ட்ரெய்லருக்காக ஈராக வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது கமெண்ட்டில் ஷேர் பண்ணிட்டு போங்க. அப்படியே புதுசாக தளபதி ஃபேன்ஸ் யாராவது நம்ம சேனலை பார்த்துட்டு இருந்தால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தளபதி பற்றின அப்டேட்ஸ் மட்டும் நம்ம சேனலில் தொடர்ந்து வரும்.